ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஏனென்றால் நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றது, சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றார். உனக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட சவ பெட்டிகளை அவர் உடைத்து, உனக்காய் தோண்டப்பட்ட சவ குழிகளை அவர் மூடி, கர்த்தர் உன்னை பிழைக்க வைத்திருக்கிறார், உன்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எத்தனை மரண செய்திகள் இந்த மலேசியா தேசத்துல அன்றாடம் நீ கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த மரணம் உன்னை தொடாதபடி, அந்த தோல்விகள் உன்னை தொடாதபடி, அந்த இடர்கள் உன் மீது விழாதபடி, சத்துருவின் நிழல் உன் மீது படாதபடி தன்னுடைய இரத்தத்தினால உன்னை மூடி, இதே கோலாலம்பூர் பகுதியிலே, இதே மலேசியா தேசத்துல நாசியில சுவாசத்தோடு கூட உன்னை ஜீவனோடு கூட அமர பண்ணி இருக்கிறார் என்றார். நம் தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாத்த தேவனுக்கு, குறைவில்லாமல் நம்மை போஷித்த தேவனுக்கு, நம்மை அடைவில்லாமல் ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். அவ்வளவுதான். அவங்க நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமே. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். 4 பேர் சொன்னீங்க, மீதி பேர்ல ரொம்ப பரிதாபமான ஆட்கள் போலது. இங்க வந்திருக்கிற எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நான் இப்படியா சொல்லிடுறேன், இந்த மலேசியா தேசத்துல லைன் ஆஃப் ஜூடா தரிசனத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், அவருடைய குடும்பங்களும், அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு தகப்பனாரை, ஆவிக்குரிய தகப்பனாரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியில வளரும்படியா, அபிஷேகத்தில வளரும்படியா, சத்தியத்தில நிலைத்திருக்கும்படியா, ஜெபத்திலே வளரும்படியா கர்த்தர் ஒரு நல்ல சபையை உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கொடுத்து, இந்த பிரதேசத்திலே, இந்த பட்டணத்திலே உங்களை வேர் பிரித்தெடுத்து விசேஷித்தமானவர்களாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே மீண்டும் வந்து, நான் போன வருஷம் வந்தேன். போன வருஷம் இங்க வந்ததை நான் மறக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு நான் உங்க மத்தியில வந்து நின்று கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்க பர்த்டே வா அப்படின்னு கேட்காதீங்க. ஆனா விசேஷித்த நாள். ஏனென்றால் நான் பூச்சாங் லைன் ஆஃப் ஜூடா சபையில நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு விசேஷித்த தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான இந்த சபையில மீண்டும் வந்து உங்கள் ஊழியத்தை, இந்த உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய் தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்போடு கூட அழைத்து இந்த அருமையான வாய்ப்பையும் வாசலையும் கொடுத்த உங்கள் அருமையான சபையின் மேய்ப்பரும், அவைக்குரிய தகப்பனாராக இருக்கிற, என்னை மிகவும் நேசிக்கிற, என்னோடு கூட நல்ல ஒரு அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு அன்பின் ஐக்கியம் அருமையான அப்போஸ்தலர் ஜேசன் சிங்கம் அவர்கள். அல்லேலூயா. அவருக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும், உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இயேசு நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்கள். யோவான் 12, 1, 2, 3. எல்லாரும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் மட்டும் நம்ம ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்கள் நீரோடைய வாஞ்சத்து காத்திருப்பது போல கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எங்கள் மத்தியில உங்களுடைய வல்லமையான வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய், அபிஷேகப்பட்ட வார்த்தைகளாய், எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளாய் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகள் புறப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு உயிர் மீட்பு உண்டு, உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்து பிள்ளைகளாய் உம் நாமம் தரிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்துல வேர்பிரித்து எடுக்கப்பட்டு இந்த மகிமையான இந்த மாலை வேளையில இந்த மேல் வீச்சாலையில கூடியிருக்கிறவர்கள் மத்தியில நீ பேசும்படியாய், உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில நீ வெளிப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல? நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் தமிழ் புரியுது? ஆமென். நீ கொஞ்சம் புரியுறது போல நல்லா புரிஞ்சு சின்ன ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேஷன்லாம் இல்லாம நான் தமிழ்ல பேசுறேன்.
சில மாதங்களுக்கு முன்பாக எங்கள் ஊரில் இந்தியாவில் வந்து தமிழ் பேசாத தெலுங்கு பேசுகிற ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். தெலுங்கு பேசுகிற ஒரு ஸ்டேட்டில் அந்த பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வச்சிடுறோம் தெலுங்குல அப்படின்னு சொன்னார். நான் இல்லை, எனக்கு டைம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நான் தமிழில் போகிறேன் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் தமிழ் புரியுமா அப்படின்னா சரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி தமிழ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது நான் அந்த சண்டே மீட்டிங்க்கு சாட்டர்டேவே அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தோம். அங்கே பாஸ்டர் வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு வரும், டின்னர் வந்துடும், பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி காலையில் நேராக மீட்டிங் போன உடனே நைட்டு பாஸ்டர் வீட்டிலேருந்து நமக்கு ஃபுட்டெல்லாம் வந்துச்சு, டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம். இந்த பாஸ்டரோட யார் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, பாஸ்டரோட அதாவது ஒய்ஃப் கொடுத்துருப்பாங்களே, பாஸ்டர் அம்மா கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்க்கவே இல்லை, நேராக நம்ம மீட்டிங் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்டேன். அங்கே தமிழ்லாம் தெரியும் போகிறது, நம்ம தமிழ் புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா இருந்துச்சு பாஸ்டர் வீட்டில் இருந்து சாப்பாடு. ஆனால் யார் பாஸ்டர் அம்மான்னு தெரியலையே, யாருங்க எங்கள் பாஸ்டர் அம்மா அப்படின்னு நான் கூட்டத்தை பார்த்து கேட்டேன். 4 பேர் கையை தூக்கிட்டாங்க. என்னடா இது, 4 பாஸ்டருக்கு 4 ஒய்ஃப், ஒருவேளை 4 பணிக்காரங்களோட ஆசீர்வதிச்சாரோ அப்படின்னு நினைச்சிட்ட பிறகு தெரியுது அவங்களுக்கு நான் பேசின தமிழ் புரியல, ஏதோ ஒரு கை தூக்கினோடனே கையை தூக்கிட்டாங்க பொழுது. அதனால நான் உங்களை திரும்ப கேட்டுக்கிறேன், எல்லாருக்கும் நல்லா தமிழ் புரியுதுல்ல? ஹல்லேலூயா. வாசித்த இந்த வேத பகுதியை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம், அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இந்த லைன் ஆஃப் ஜூடாவோடு கூட இந்த வார்த்தைகளோடு கூட அவர் நம்மோடு கூட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டுக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் என்னோடு கூட வர ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். இப்படி வந்து இந்தியாவில வந்து ஒரு ஊழியக்காரர் வாங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்க கையை தூக்க கூடாது. நேரா போய் உங்க பாஸ்டர் கிட்ட போயிட்டு, பாஸ்டர் யாரோ எங்களை கூப்பிடுறாங்க போலாமா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு தான், நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுது, கேட்டுட்டு தான் நீங்க போக வேண்டும். இந்தியாவில இருந்து பெரிய ஐயா வந்திருக்கிறாரு, ஆப்பிரிக்கால இருந்து ஒரு அண்ணன் வந்திருக்கிறாங்க, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு என்று மலேசியாவில் அநேகர் வந்து கூப்பிட்டாலும் உங்களுடைய மேய்ப்பர் இடத்துல போயிட்டு நீங்கள் உத்தரவு வாங்கி கொண்டு தான் இந்த கூட்டத்துக்கு போக வேண்டும். புரிஞ்சிச்சுன்னா கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு இந்த தேசத்தில் உத்தரவாக கொடுக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை, தகப்பனை, போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ உங்க பாஸ்டர் ஜேசன் அவரோட அனுமதியோடு கூட உங்களை ஒரு வீட்டுக்கு கொண்டு போறேன். இப்போ நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது யாருடைய வீடு என்றால் ஒரு பெத்தானியாவில் இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்றால் மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறார்கள், மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறார்கள், அவருடைய சகோதரனாகிய லாசரு என்ற ஒரு நபர் இருக்கிறார். இந்த 3 பேரும் இருக்கிற இந்த பெத்தானியாவின் வீட்டுக்குள்ளாய் நாம் இந்த கடந்து செல்ல போகிறோம். இந்த 3 பேரும் இருக்கிற இந்த வீடு எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால், இந்த 3 பேரும் இருக்கிற இந்த வீடு எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், இந்த 3 பேரும் இருக்க வேண்டிய ஒரு இடம் அது சபையா இருக்கிறது. இந்த சபையில இந்த 3 பேர் இருக்க வேண்டும். ஒரு ஊழியத்தில் இந்த 3 பேர் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் இந்த 3 பேரும் இருக்க வேண்டும். ஏனென்றால் மார்த்தாள் யாருக்கு அடையாளமா இருக்கிறார் என்றால், ஒரு ஊழியத்தில் உதவி செய்யும்படியாய், ஒரு ஊழியத்தில் ஒத்தாசை செய்யும்படியாய், ஒரு ஊழியத்தில் வேலை செய்யும்படியாய் ஒரு மார்த்தாள் இருக்கிறாங்க. இந்த மரியாள் எதற்கு அடையாளமா இருக்கிறார் என்றால், தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை இயேசுவின் பாதத்தண்டையில கொண்டு வருகிற ஒரு அடையாளமாய் மரியாள் இருக்கிறாங்க. இந்த லாசரு எதற்கு அடையாளமா இருக்கிறார் என்றால், இயேசு ஜீவனுள்ள தேவன், அவர் அற்புதம் செய்கிறவர் என்று சாட்சியாய் அங்கே லாசரு இருக்கிறார். ஒரு ஊழியத்தில் ஒரு சாட்சியான ஒரு காரியம் இருக்க வேண்டும். அநேகருக்கு ஒத்தாசை செய்ய, உதவி செய்கிற, வேலை செய்கிற ஒரு நபர் இருக்க வேண்டும். அதே போல தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை ஊழியத்தில் இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிற இந்த 3 பேர் இருக்க வேண்டும். இந்த 3 பேர்ல நீங்க யாராவது ஒருவராய் நீங்க இருக்க வேண்டும். புரிஞ்சுதோ புரியல? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்று உங்களிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று விதைக்கிறவர்களாய், தேவனுடைய பாதத்தண்டையில் உங்களிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொண்டு வந்து கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை உங்களுக்காக என்னிடத்தில் விலையேற பெற்றதெல்லாம் இல்ல பாஸ்டர், என்கிட்ட அப்படி கொடுக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை என்றாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரோடு கூட இணைந்து ஊழியத்தில், சபையில, தேவாலயத்தில்
ஊழியம் செய்கிறவர்களாய், நீங்கள் ஒத்தாசை செய்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். இல்ல உங்க வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாய் நீங்க இருக்க வேண்டும். இந்த மூன்று கேட்டகரியில நீங்க எதுவா இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரோடு கூட இணைந்து நீங்கள் தரிசனத்தில் நிற்கிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மூன்று பேரும் இருக்கிற இந்த பெத்தானியா வீட்டில எத்தனையோ பெத்தானியாவில கிராமத்துல எத்தனையோ வீடுகள் இருந்தாலும் இந்த மூன்று பேர் இருக்கிற இடத்துக்கு தான் இயேசு வந்தார். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வேற மாதிரி ஆமென் சொல்லியிருப்பீங்க. இந்த மூன்றும் இருக்கிற ஊழியத்துல இயேசு வந்து நிற்பார். இந்த மூன்று பேரும் இருக்கிற இடங்களிலே இயேசு வந்து தங்குவார். இந்த மூன்று பேரும் இருக்கிற இடங்களிலே இயேசு வந்து தன்னுடைய அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்து நிற்கிற ஒரு இடமா இருக்கிறது. இப்பொழுது அந்த பெத்தானியாவின் வீட்டிலே இந்த 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, இயேசு பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தான் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் வாழ்ந்த இந்த 33 ஆண்டுகளிலே இயேசு இந்த பெத்தானியாவுக்கு எத்தனை முறை வந்தார் என்பதை வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்யவில்லை. எத்தனை நம்பர் வந்தாரு பாஸ்டர் கேட்டு பாஸ்டர் நீங்க பூச்சாமுக்கு நீங்க எத்தனை முறை வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாமா கணக்கு வச்சுட்டு இருப்பேன். ஏதோ இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போனா என் பாஸ்போர்ட்டை திறந்து நான் நம்பரை பார்த்துருவேன். பூச்சாமுக்கு நான் பிறந்ததுல இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் என்று சொல்கிறது போல எத்தனை முறை வந்தார் என்று எழுதப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் இந்த யோவான் சுவிசேஷத்துல இந்த 12ஆம் அதிகாரத்துல இயேசு பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பாக இந்த பெத்தானியாவுக்கு வந்ததை பதிவு செய்திருக்கிறார் என்றால் இயேசு பெத்தானியாவில் தான் வாழ்ந்தபோது பெத்தானியாவுக்கு வந்த இந்த கடைசி வருகையா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு 9ஆம் தேதி இந்த 8ஆம் மாதத்துல 9ஆம் தேதி ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வந்தால் இது கடைசி ஆராதனையால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற கடைசி காரியமா இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி காரியத்தில் இந்த கடைசி வருகையிலும் இந்த கடைசி ஆராதனையிலும் தேவனுடைய கிரியை நான் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன். அந்த வைரக்கத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த மாணவர்களை கர்த்தருடைய வார்த்தை கீழாய் நீங்க அமர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் வந்தவர்கள் வந்த வனமாய் அல்ல, ஒரு புதிய பலத்தோடு கூட ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலை பெற்றுக் கொண்டவர்களால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கரங்களிலே சுதந்திரித்துக் கொண்டவர்களால் கர்த்தர் இங்கிருந்து உங்களை கொண்டு போக அவர்களும். அல்லேலூயா. இயேசு பெத்தானியாவுக்கு வந்த பொழுது கடைசியாய் வந்த பொழுது அவருடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு என்றால் அங்கு இருந்த அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்த மரியாள் தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றினார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றின பொழுது வசனம் சொல்லுகிறது அந்த பெத்தானியாவின் இருந்த அந்த வீட்டின் வாசனை மாறினது. ஆமென் சொல்லுங்க. எவைகள் எல்லாம் நீங்கள் விலையேற பெற்றதாய் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த மாலை வேளையிலே இயேசுவின் பாத தண்டையிலே வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அல்ல உங்களுடைய வாசனையும் உங்களுடைய நிலைமையும் மாற்ற வல்லமையுள்ளவராக இயேசுவின் பாதத்துக்கு வர வேண்டியது வந்தா நம்முடைய குடும்பத்திலே மாற வேண்டியது மாறும், நம்முடைய நிலைமை மாற வேண்டியது மாறும். இப்பொழுது இயேசுவின் பாதத்தில் அந்த பரிமள தைலம் ஊற்றப்பட்ட பொழுது அந்த இடத்தின் வாசனை மாறினது. அல்லேலூயா. கடந்த 2025 7 மாசம் ஏதோ ஒரு பழைய வாசனையோடு கூட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பழைய தோல்விகளோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன். பழைய பிரச்சனைகளோடு கூட நான் இன்னும் என் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறேன். பழைய நெருக்கங்கள், பழைய கடன்கள், பழைய பற்றாக்குறை, பழைய தரித்திரம், பழைய வியாதிகள், பழைய பலவீனங்கள், பழைய குடும்பத்தின் பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தின் தோல்விகள், வியாபாரத்தின் நஷ்டங்கள் என்று பழைய வாசனையோடு கூட இந்த மாலை வேளையிலும் நீ அமர்ந்து கொண்டு கண்ணீரோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவின் பாதத்திலே வர வேண்டியது வந்தா உன் நிலைமை மாறும், உன் வாசனை மாறும், உன் சூழல் மாறும், உன் வியாதி மாறும், உன் பலவீனங்கள் மாறும், உன்னுடைய குடும்பத்தின் நஷ்டங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 11ஆம் சாப்டர் வரை அந்த பெத்தானியாவில் அந்த லாசருவின் வீட்டில அந்த மார்த்தாவினுடைய வீட்டில அந்த மரியாளின் வீட்டில மரணத்தின் வாசனை இருந்தது,
கண்ணீரின் வாசனை இருந்தது, தோல்வியின் வாசனை இருந்தது, வேதனையின் வாசனை இருந்தது, நஷ்டத்தின் வாசனை இருந்தது, கூக்குரலின் வாசனை இருந்தது, ஒப்பாரியின் வாசனை இருந்தது. ஆனால் இன்று இயேசு வந்த பொழுது, இயேசுவின் பாதத்திலே பரிமள தைலத்தின் குப்பி உடைத்து ஊற்றின பொழுது அந்த வாசனை மாறினது. அல்லேலூயா. இன்று உங்கள் வாசனையை மாற்ற ஒரு வல்லமையுள்ள தேவன் இதை வீட்டு அறையில உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன் சூழ்நிலையை மாற்றும்படியாய், உன் நிலைமையை மாற்றும்படியாய் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மகளே, நான் உன் வாசனையை மாற்றுவேன், உன் சூழ்நிலையை மாற்றுவேன், உன் கண்ணீரின் பாதையை மாற்றுவேன், உன் வனாந்தரத்தை மாற்றுவேன். வறட்சியா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, கடன் முகத்திலே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை இந்த மாலை வேளையிலே நாம் மாற்ற வல்லமையுள்ள தேவன் என்று உன்னுடைய நிலைமையை மாற்ற அவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இந்த இடத்திலிருந்து நீ திரும்பி போவதில்லை. இந்த இடத்திலிருந்து நீ பலனோடு கூட நீ திரும்பி போவதில்லை. எந்த கஷ்டத்தோடு கூட வந்தாயோ, நீ தேடினாலும் அந்த கஷ்டத்தை காணாதபடி உன் சூழலை மாற்றினவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க நிலைமை மாறப் போகிறது? உங்க சூழ்நிலை மாறப் போகிறது, உங்கள் கடன்கள் மாறப் போகிறது, உங்கள் பலவீனங்கள் வியாதிகள் மாறப் போகிறது, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் மாறப் போகிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள், பெற்றோர் சகோதரன் சகோதரிக்குள்ளாய் வேலை ஸ்தலத்தில், வியாபார இடத்தில், ஊழிய ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மாற்ற போகிறார். உங்க நிலைமை மாறப் போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்க நிலைமை மாறப் போகிறது, உங்க வாசனை மாறப் போகிறது. அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 11வது சாப்டர் வரை அந்த பெத்தானியாவில் இருந்த வாசனை அது மரணத்தின் வாசனை. அதே போல இந்த 7ஆம் மாதம் 2வது வாரம் வரை நம்முடைய வீட்டில் சில வாசனைகள் நமக்கு விரோதமாய், சூழல்களுக்கு விரோதமாய், கண்ணீரின் வாசனையாய், கவலையின் வாசனையாய், வேதனையின் வாசனையாய், சூழல்கள் வாசனையாய் அது வாசிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மாலை வேளையில அப்படிப்பட்டதான வாசனைகளை நான் மாற்றி ஒரு புதிய பரிமள தைலத்தின் நறுமணத்தை உன் குடும்பத்தில, உன் வீட்டில, உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்தில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் மாற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நம்முடைய வாசனைகளை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது அது மாறினது? இயேசுவின் பாதத்தில் மரியாள் தன்னுடைய விலையேற பெற்ற பரிமள தைல நறுமணம் ஊற்றுகிற நறுமண தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றினார். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலகம் என்னும் தைலத்தின் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவ அனாயிண்ட் பண்ணா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதை கொண்டு வந்தா? விலையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. விலையேற பெற்றது இந்த மாலை வேளையிலே இயேசுவின் பாதத்தண்டையில் வர வேண்டும். எதை நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதாய் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் விலையேற பெற்றதாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, எதை பெட்டியில பூட்டி வைத்து நாம் பொத்தி பொத்தி விலையேற பெற்றதாய் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த மாலை வேளையில அது உன்னுடைய இயேசுவின் பாதத்தண்டையில் வந்தா உன் வாழ்க்கையின் நறுமணத்தை நான் மாற்றுவேன். இதுவரை இருந்த வேதனையின் வாசனையை நான் மாற்றுவேன். இதுவரை இருந்த வியாதியின் வாசனையை நான் மாற்றுவேன். இதுவரை இருந்த நஷ்டத்தின் வாசனைகளை அதை லாபத்தின் வாசனையாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இதை நம்ம விலையேற பெற்றதாக நினைத்துக் கொள்ளுகிறோம். என் படிப்பு எனக்கு விலையேற பெற்றது. என்னுடைய பணம், ஆஸ்திகள் எனக்கு விலையேற பெற்றது. நான் வச்சிருக்கிற வீடு எனக்கு விலையேற பெற்றது. நான் வச்சிருக்கிற வாகனம் எனக்கு விலையேற பெற்றது. நான் தங்க நகைகள் எனக்கு விலையேற பெற்றது. வைர நகைகள் எனக்கு விலையேற பெற்றதா? எவைகள் எல்லாம் நீங்க பொட்டி பெட்டியில, பீரோல, லாக்கர்ல பொத்தி பொத்தி வச்சிருக்கிறீங்களோ அது இந்த மாலை வேளையில இயேசுவின் பாதத்தண்டையில் வர வேண்டும். ஆமென். காணுமே. ஐயோ அவ்வளோதானே. ஆமேன். என்ன பேசுறாரு? ஏதோ வீட்டில் இருக்கலாம் இவர் எடுத்து வந்து சர்ச்சில் வச்சு சொல்ல போறாரு. காரை வச்சுட்டு வந்து சர்ச்சி வாசல் வச்சுக்க போடுது. வீட்டில் இருக்கிற அந்த ரெட்டப்பட்ட செயின் எடுத்துட்டு வந்து காணிக்கை பெட்டியில போட்டுடணும் போடுது. ஏதோ சொல்றாங்களே. இல்லை இல்லை, அப்படி சொல்லல. எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதாய் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, அவைகளை பார்க்கிறோம். எனக்கு இயேசுவின் பாதம் தான் விலையேற பெற்றது என்று உன் சிந்தனைகள் மாற வேண்டும். உன்னுடைய நினைப்புகள் மாற வேண்டும். உன்னுடைய இருதயங்கள் மாற வேண்டும். என் வாழ்க்கையில என் படிப்பை விட, என் வாழ்க்கையில நான் சுமந்து கொண்டிருக்கிற பட்டங்களை விட, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நான் வைத்திருக்கிற பணத்தை விட, ஆஸ்திகளை விட, வீடுகளை விட, வாகனத்தை விட, என்னுடைய பட்டத்தை விட இயேசுவின் பாதம் எனக்கு விலையேற பெற்றது.
இயேசுவின் பாதத்தை நீ விலையேற பெற்றது என்று நினைக்கலைன்னா கர்த்தர் உன்னுடைய வாசனைகளை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவைகள் எல்லாம் விலையேற பெற்றது? பாஸ்டர் சொன்னாங்க தலைவலிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டோம். இல்லை, என்னுடைய சரீரத்தின் சுகத்தை பார்க்கிறோம், என்னுடைய லேசினஸை பார்க்கிறோம், என்னுடைய கம்ஃபர்டபிள் ஜோனை பார்க்கிறோம். இயேசுவின் பாதம் எனக்கு பெரியது. இயேசுவை எனக்கு கொடுத்த சபை எனக்கு பெரியது. இயேசுவை ஆராதிக்கிற ஆராதனை எனக்கு பெரியது. அதை விட இந்த உலகத்துல, இந்த கோலாலம்பூர்ல, இந்த பூச்சாம் பகுதியில, இந்த மலேசியா தேசத்துல எதுவும் விலையேற பெற்றதில்லை. எனக்கு இயேசுவின் பாதம் தான் விலையேற பெற்றது. இயேசுவை இருந்து ஆராதிக்கிறது, எனக்கு கொடுத்த சபையில் இணைந்து ஊழியம் செய்வது, எனக்கு கொடுத்த சபையில் இணைந்த கர்த்தரை ஆராதிப்பது தான் எனக்கு விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவைகள் எனக்கு விலையேற பெற்றது அல்ல. என்கிட்ட இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸை பார்க்கிறோம், என்கிட்ட இருக்கிற BMW காரை பார்க்கிறோம். இயேசுவின் பாதம் எனக்கு பெரியது. நான் சொல்ற வார்த்தை புரியுது. நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய ஆஸ்திகளை பார்க்கிறோம், நீங்கள் கட்டி வைத்திருக்கிற உங்களுடைய அபார்ட்மெண்ட்களை பார்க்கிறோம். இயேசுவின் பாதம் எனக்கு பெரியது. நான் வகிக்கிற வேலையை பார்க்கிறோம், நான் செய்கிற பிசினஸை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திற்கு வந்து தேவாலயத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்வதே நான் விலையேற பெற்றதாக. மரியாள் தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற அந்த பரிமள கலங்கம் இல்லாத நலவம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே அவள் ஊற்றினார். அல்லேலூயா. ஊற்றிட்டு அவள் பண்ணா, அவளுடைய தலை முடியினால அவள் அவளை துடைத்தாள். விலையேற பெற்றதை இயேசுவின் பாதத்தண்டையில கொண்டு வந்தது மாற்றமல்ல, தான் எது. ஏன்னா பெண்களுக்கு வந்து முடிக்க ரொம்ப பெருமையான ஒரு காரியம் இல்லை. விமன்ஸ் ஆல்வேஸ் அவங்க வந்து அவளுக்கு கேர் கொடுப்பாங்க. கிரியன் என்னை வந்து முடி வெட்ட கூப்பிட்டு போனார். அவங்க பாஸ்டர் ஹேர் கட் பண்ணிட்டு வரலான்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், ரொம்ப தூரம் கூப்பிட்டு போனார். அப்புறம் அவர் சொன்னார், நான் வாரம் வந்து முடி வெட்டுவேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்காரு, வெட்டிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து குளிக்கிறதுக்குள்ள திரும்பி வளர்ந்துட பொழுது அவ்வளோ தூரம் அந்த சலூனுக்கு கூப்பிட்டு போனார். நாங்கள் பார்த்தா அங்கே வந்து அந்த ப்ரைஸ் லிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த பார்த்தா ஒரு 6-7 ஐட்டம் இருக்குது. ஹேர் கட், ஷேவிங், அந்த மாதிரி ஒரு 6 ஐட்டம். ஆனால் என் ஒய்ஃபோடலாம் நாங்கள் பார்லருக்கு போவேன். அந்த கேட்டில் கப்பி நம்ம பைபிளில் பாதி புதிய ஏற்பாடு சைஸுக்கு இருக்கோம். அச்சனை அவங்க முடி கேருக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. அது இது பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து முடி அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் மரியாதோ தான் எது பெருமை என்று நினைத்து கொண்டிருந்தாலோ அதை இயேசுவின் பாதத்தண்டையில கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. எதை உங்களுக்கு பெருமை என்று நினைத்து கொண்டிருக்கீங்க? 3 டிகிரி முடிச்சிட்டேன், டாக்டரேட் முடிச்சிட்டேன், என் படிப்பு எனக்கு பெருமை இல்லை. அதை விட இயேசுவின் பாதம் எனக்கு பெருமை. இத்தனை வெள்ளி சேர்த்து வைத்திருக்கிற பணம், என் பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற பணம், என்னிடத்தில் இருக்கிற கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அவைகளை பார்க்கிறோம். இயேசுவின் பாதம் எனக்கு பெருமையானது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமே இல்லை. எது எல்லாம் எனக்கு பெருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அவைகளை நான் இயேசுவின் பாதத்தண்டையில கொண்டு வந்து வைக்கிறேன். அல்லேலூயா. விலையேற பெற்ற தைலத்தை மாத்திரமல்ல, பெண்களுக்கு உரிய பெருமையான அந்த முடியினால மயிரினால இயேசுவின் பாதத்தை அவர் துடைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பெருமைகள் வெளிப்பட வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய நம்மளுடைய இருக்கிற டிசிக்னேஷன் பதவியை நாம் பெருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தின் நிலைமையை பெருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் வைத்திருக்கிற காடி எனக்கு பெருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் இருக்கிற ஏரியாவில் என்னுடைய அபார்ட்மெண்ட், என்னுடைய சொந்த வீடு எவ்வளவு பெருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் நம்முடைய பெருமைகள் அல்ல. அவைகளை பார்க்கிறோம். இயேசுவின் பாதம் எனக்கு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு உடைக்கப்படவே. ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. அவர் தன்னுடைய தலைமயிரினால் இயேசுவின் பாதங்களை அவர் துடைத்தால் அப்பொழுது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. 7 மாசம் ஆயிடுச்சு. பாஸ்டர் எங்களுக்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இன்னும் நிறைவேறவில்லை. இன்னும் அதே பழைய பிரச்சனையில இருக்கிற, இன்னும் பழைய தரித்திரத்திலே இருக்கிற, இன்னும் பழைய கடன்களை சுமந்து கொண்டிருக்கிற, சரீரத்தில் அதே பழைய வியாதிகள், குடும்பத்தில் அதே பழைய தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று இன்னும் பழைய காரியங்களே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஏன் நீங்க 7 மாசம் இந்த 8ஆம் மாதம் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறல, சூழல் மாறல, பிரச்சனைகள் மாறல, அதே தரித்திரம், அதே பற்றாக்குறையோடு கூட ஏன் இருக்கிறீங்க?
வர வேண்டியது இயேசுவின் பாதத்தில் வர வேண்டியது இன்னும் வராம இன்னும் சிலரை பொத்தி நீங்கள் ஒன்றும் பட்டியல வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரியாள் செய்த இந்த காரியத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில இந்த பூச்சாங்கல் லைன் ஆஃப் ஜூடாவுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வருகிறார். இயேசுவின் பாதத்தண்டையில விலையேற பெற்றதாய் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இயேசுவின் பாதத்தில் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அவருடைய நிலைமை மாறப் போகிறது. அவள் தலைமயிரினால அவள் துடைத்த பொழுது அந்த இடம் முழுவதும் புதிய வாசனையினால நிறைந்தது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த லைன் ஆஃப் ஜூடாவுக்கு இந்த பூச்சான் சபையில இந்த வான ஆராதனை மழை மாற்றினும் கர்த்தரின் ஆராதனை வார்த்தை கேட்டுக்கொண்டு வைராக்கியத்தோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 8ஆம் மாதத்தின் முடிவுக்குள்ளால் உங்கள் குடும்பத்தின் வாசனைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் குடும்பத்தின் நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். பழைய வாசனையில் உன் வாழ்க்கை நீ சிக்க போவதில்லை. எந்த பழைய வாசனையோடு கூட இன்னும் தரிசனத்தில் கடன் இல்லை, வேதனை இல்லை, வியாதியை நின்று கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு புதிய வாசனையை கொடுக்க போகிறார். உன் நிலைமை மாறப் போகிறது மகளே, சிஸ்டர், உன்னுடைய குடும்பத்தின் நிலைமை மாறப் போகிறது. பிரதர், இதுவரை நீ வைத்துக் கொண்டிருந்த பழைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு புதிய வாசனை உன் குடும்பத்தில் பிறக்க போகிறது, உன் வாழ்க்கையில பிறக்க போகிறது. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் வியாபாரத்தில், வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு நறுமண பரிமள தைலத்தின் வாசனையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நிலைமைகள் மாறப் போகிறது, உன்னுடைய சூழல் மாறப் போகிறது, உன் கடன்கள் மாறப் போகிறது. இதுவரை உன் கழுத்துல நுகமாய் சுமந்து கொண்டு நீ நுகத்தோடு கூட இருந்தாயோ, அநேக அடிமை ஜனத்தின் சங்கிலிகளை கர்த்தர் முறித்து உனக்கு ஒரு புதிய விடுதலை தர போகிறார். மருத்துவர்கள் கைவிட்ட வியாதிகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். நீ சுகத்தை பெற போகிறார். அவரது மனதாய் திறக்கப்பட போகிறது. உன் வீடுகளிலே இனி நறுமணத்தை கொண்டு வருகிற வாசனையாய் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நிலைமைகள் மாறப் போகிறது. நீ பழைய தோல்விகள் இல்ல மகளே, பழைய வேதனைகள் இல்ல, பழைய கடன்கள் இல்ல, இனி பழைய பற்றாக்குறை இல்ல, வருமானம் எனக்கு போதும் இல்ல, செலவினங்கள் அதிகமா இருக்கிறது என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ, இனி உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிலையாய் நிச்சயமாய் நிரந்தரமாய் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் உன் குடும்பத்தில் திறக்கும். புதிய வாசனைகள் பிறக்கும். நீ உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, உன்னை கொண்டு உன்னை சுற்றி இருக்கிறவருடைய நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். வாசனைகள் மாறப் போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாசனை மாறப் போகிறது. நல்ல நல்ல வாசனையா நீங்க இருக்க போறீங்க. இந்த துபாயில இருந்து புதிய பர்ஃபியூம் வாங்கிட்டு வராங்களா? இல்ல, கர்த்தர் நம்ம வாசனைகளை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் வாசனைகள் மாறப் போகிறது. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியாள் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விலையேற பெற்றதை இயேசுவின் பாதத்தண்டையிலே அவர் கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த குடும்பத்தின் நிலைமை மாறினது, அந்த வீட்டின் நிலைமை மாறினது, வாசனைகள் மாறினது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் ஹல்லேலூயா. யார் இங்க வெளிப்படுறாரு? சில காரியங்களை நம்முடைய ஊழியத்தில் செய்யும் பொழுது, நம்முடைய பாஸ்டர் சில விஷயங்களை செய்யும் பொழுது, நம்முடைய சபையில சில காரியங்களை நாம செலவிடும் பொழுது, ஏன் இதெல்லாம் பாஸ்டர் வீணா செஞ்சுட்டு இருக்கிறாரு? நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்ல? எதுக்கு தேவையில்லாம இருக்கிற பிரச்சனையில பாஸ்டர் ஏன் இதெல்லாம் செய்யறாரு? எதுக்கு இவ்வளவு செலவு செய்யறாரு? இந்த காரியத்துக்கு எதுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறாரு? நம்முடைய ஊழியத்துக்காக சபைக்காக நமக்குள்ளாக எழுந்துச்சுன்னா, அப்போ நமக்குள்ளாக ஒருத்தர் எழுந்துட்டாரு. அவர் பேரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். அந்த நேரத்துல உங்களுக்கு அப்படி என்ன வந்துச்சுன்னா, உங்க பேர் இப்ப இருக்கிற பேர் இல்ல, உங்க பேர் யூதாஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிறவர் யார் என்பதை சில நேரங்களிலே வெளிப்படுத்துவார். நமக்குள்ளாக யூதாஸ் தூங்கிட்டு இருக்கிறானா, இல்ல இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா.
கர்த்தர் உனக்காய் ரத்தம் சிந்தி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து இந்த மலேசிய தேசத்தில் உன்னை வேர்பிரித்து வைத்தது. உனக்குள்ளா யூதாஸ் வாசம் பண்ண அல்ல, உனக்குள்ளா இயேசு வாசம் பண்ண. இயேசு வாசம் பண்ணினாதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உன் சிந்தனைகள் ஆசீர்வாதமா இருக்கும், அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உன் தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். உனக்குள்ளா இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. உன் சிந்தனைகள் மாறக்கூடாது. தேவன் தேவதாசனுக்கு தரிசனம் கொடுத்தார்னா அது தேவ தரிசனம். அது உங்க பாஸ்டர் தப்பா யூஸ் பண்ணா அது பாஸ்டருக்கு பிரச்சனை. உங்களுக்கு நீ அதை குறித்து யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ண வேண்டியது அது இயேசு மாத்திரம். அல்லேலூயா. யூதாஸ் யோதாஸ் சொல்றான், ஐயோ ஏன் இந்த சரவாம் பண்றீங்களே, இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே. இயேசு சொல்றாரு, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியல, நீ ஏழைகளை பற்றி கசினோட கூட இந்த காரியத்தை பேசுற இல்ல. உன் என்ன எனக்கு தெரியும், உன் இருதயம் எனக்கு தெரியும். ஏனென்றால் விலையேற பெற்றது இயேசுவின் பாதத்தண்டையில் வரும் பொழுது அந்த நறுமணம் மாறுவது மாத்திரமல்ல, நமக்குள்ளாய் வாசப்படுகிற யூதாசுகளை வெளிப்படுத்தும். அவன் சொல்லுங்களேன், அப்படி உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான சிந்தனைகள், சபையை குறித்து, உங்கள் ஊழியரை குறித்து, தரிசனங்களை குறித்து வருகிற காரியங்கள் உங்களுக்குள்ளாய் வந்தா நீங்கள் சிந்தனை மாற்றிக்க வேண்டும். உங்களுக்குள்ளாக இருக்கிற யூதாசை நீங்கள் வெளியிலே எறிய வேண்டும். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாஸ் சொல்றாரு, நீ அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நடக்குது என்றால், இப்ப அந்த இடத்துல திரளான ஜனங்கள் அங்கே கூடி வருகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, லாசரு அப்பொழுது யூதரின் திரளான ஜனங்கள், 9ஆம் வசனம் வாசிச்சேன். அப்பொழுது யூதரின் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவை காண மாத்திரமல்ல, இயேசுவை காணதான் தேசங்கள் வரும், ஜாதிகள் வரும், கூட்டங்கள் வரும், ஜனங்கள் வருவார்கள், பட்டணங்கள் வரும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை மாத்திரமல்ல, இயேசுவால் அற்புதத்தை பெற்ற லாசருவையும் காண வந்தார்கள். அல்லேலூயா. மலேசிய தேசம் லைன் ஆஃப் ஜூடாவை காண வரும். இங்க இருக்கிற இயேசுவை மாத்திரமல்ல, இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இந்த லைன் ஆஃப் ஜூடாவை பார்க்க திரளான ஜனங்கள் 8 திசையிலும் இருந்து இந்த தேசத்தில் இருந்து மந்தையோட இந்த தேசத்தில் ஊழியத்தை காண வருவார்கள். உன் வாழ்க்கையில் நடைபெற்ற சாட்சி, உன் ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அநேக ஜனங்களை இந்த சபைக்கு கொண்டு வர போகிறது. அநேக கூட்டங்கள் இந்த சபையை நோக்கி வர போறாங்க. இயேசுவை மாத்திரமல்ல, இயேசுவால் அற்புதம் பெற்ற இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை கண்டு ஒரு திரளான ஜன கூட்டம் இந்த மலேசிய தேசத்திலிருந்து திரளாய் மந்தையாய் ஒவ்வொரு திசையிலும் இருந்து உன்னை நோக்கி வர கர்த்தர் கொண்டு செல்வார். அப்படிப்பட்டதான அற்புதங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகிறது. அப்படிப்பட்டதான சாட்சியை நீங்க பெற போறீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான சாட்சிகள் உண்டாக போகிறது. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிற சாட்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த லைன் ஆஃப் ஜூடாவில் கர்த்தர் அப்படிப்பட்டதான அற்புதத்தை செய்ய போகிறார். மரித்தவர்கள் கைவிட்ட வியாதிகள் இங்கு வருவதே சுலபமாக போகிறது. எத்தனை பிசாசின் அடிமை தரத்தில் இருக்கிற ஜனங்கள் இங்கே காலை வைக்கும் பொழுது அப்படிப்பட்டதான அடிமை தரத்தின் சங்கிலிகளை முறிக்கிற காட்சிகளை கர்த்தர் உங்கள் சொந்த கண்களாலே கண்டு உங்களை சாட்சியாய் மாற்ற போகிறார். உங்கள் குடும்பங்களில் அப்படிப்பட்ட சாட்சிகள் உண்டாக போகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையில மலட்டு தன்மைகள் உடைக்கப்பட போகிறது. பிள்ளைகளாய் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கர்த்தர் தர போகிறார். அன்று செத்து போன சாராளின் கற்பத்தில் இருந்து கனவை உருவாக்க முடியும் என்றால் இதே மலேசியா பட்டணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்து அநேக ஜனங்களை உங்கள் பக்கமாய் திருப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு? இத்தனை வருஷமா அவகடா ஜூஸ் குடிக்கிறாரு, ஒரு நாள் கூட வந்ததில்லைன்னு சொல்றாரு. ஏன் இன்னைக்கு வந்துச்சு? டாக்டர் இடத்துல போறாரு, டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஒரு வாரம் இருக்கணும், இது என்னன்னு தெரியலையே, பல்ஸ் ரேட்டு குறையுது, ஹார்ட் பீட் மாறுது, முகம் வேர்க்குது, வீங்குது, எல்லாம் மாறுது. ஆனால் கடைசியில கர்த்தர் தான் அழைத்த தேவதாசருக்கு அற்புதத்தை செய்து
ஜீவனை தந்து அந்த மருத்துவமனையிலிருந்து சாட்சியாய் இதே லைன் ஆஃப் ஜூடாக்கு இந்த மாலை வேளையில கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த சாட்சி அநேகரை உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஜேசனுக்கு மாத்திரமல்ல, இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும், ஒவ்வொருடைய வீடுகளிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இனி வரும் காலங்களில் இந்த 8ஆம் மாதத்தின் முடிவுக்குள்ளால் அநேகர் அற்புதத்தை காண போறீங்க. அநேகர் கட்டி கொண்டிருக்கிற கதவுகள் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளால் திறக்கப்பட போகிறது. தேவனுக்கு விண்ணப்பித்த பாஸ்டர் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று எந்த விண்ணப்பங்களோடு கூட இந்த மாலை வேளை நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் இந்த 8ஆம் மாதத்தின் இந்த கடைசி நாளுக்குள்ளால் அதை உன் வாழ்க்கையில நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகரை கர்த்தர் சாட்சியை மாற்றப் போகிறார். உன் பழைய வேதனைகள் உன் வாழ்க்கையில் நீ இல்ல மக்களே, நீ பழைய கண்ணீர் உன் வாழ்க்கையில இல்ல. நான் உன்னை புதிய வாசனையோடு கூட இந்த பட்டணத்தில் நான் உன்னை புறப்பட செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமான சாட்சியாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை மாற்றமல்ல, அவர்கள் லாசருவையும் காண வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மலேசியா தேசம், சிங்கப்பூர் தேசம், இந்த தேசங்களில் இருந்து இனி இயேசுவை மாற்றமல்ல, இந்த லைன் ஆஃப் ஜூடாவுல கர்த்தர் பாஸ்டர் ஜேசனுக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். 1000 ஜனங்களை கர்த்தர் இந்த தேவதாசனுடைய சாட்சியின் மூலமாய் அநேகர் இயேசுவை காண போறாங்க. அவரோடு கூட தரிசனத்தில் நிற்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் தலைமுறையும் கர்த்தர் சாட்சியாய் மாற்றி அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் இணைந்திருக்கிறது கர்த்தருடைய பெரிய திட்டம். அல்லேலூயா. லைன் ஆஃப் ஜூடால நீங்க இருப்பது கர்த்தருடைய பெரிய திட்டமா இருக்கிறது. இதை நான் சொன்ன வார்த்தை புரியுது இல்ல? பக்கத்துல வீடு வந்துட்டோம், என் வேலை எங்க இருக்கு, நல்ல சர்ச்சை எங்க இருக்கு பக்கத்துல, அதனாலதான் இந்த லைன் ஆஃப் ஜூடாக்கு வரேன். போய் இந்த மனுஷனை கட்டி கொடுத்துட்டாங்க எங்க வீட்டுல, அதனால இங்க வந்து குப்பை போட்டுட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம். உங்கள் சிந்தனைகளை மாற்றிக் கொள்ளுங்கள். தேவன் இந்த லைன் ஆஃப் ஜூடாவில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இணைத்ததற்கு மகிமையான யோசனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னதமான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் தலைமுறையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த தரிசனத்தில் கர்த்தர் இணைத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம லைன் ஆஃப் ஜூடால இணைந்திருப்பது நமக்கு ஆசீர்வாதம். அம்மாவா இல்லை? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் இணைந்திருக்க போறீங்க. இப்போ அநேக ஜனங்கள் அவர்கள் இயேசுவை மாற்றமல்ல, அவர்கள் உயிரோடு அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படியாகவும் வந்தார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, லாசரின் வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதம் இயேசுவினிடத்தில் அநேக ஜனங்களை விசுவாசம் செய்யும்படியாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. நம்மை காண்கிற ஒரு இயேசுவின் வல்லமையை காண வேண்டும். நம் குடும்பத்தில் நடைபோகிற அற்புதங்கள் இயேசுவின் அற்புதங்களை காண போகிறது. நம் வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் செய்ய போகிற பிரேக் த்ரூகள், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற சுகம், ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம், ஆண்டவர் செய்ய போகிற உயிர்த்தெழுதல் அநேக ஜனங்களுக்கு இயேசுவின் பக்கமாய் திரும்பும்படியாய் ஒரு வாசலாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு அற்புதமான வாசலாய், அபிஷேகப்பட்ட வாசலாய் இந்த மலேசிய தேசத்திலே உன்னையும் உன் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த மலேசிய தேசத்தில் இருக்கிற 1000 ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்து அந்த அற்புதத்தின் நிமித்தம், அந்த சுகத்தின் நிமித்தம், அந்த பிரேக் த்ரூவின் நிமித்தம், அந்த விடுதலை நிமித்தம், அந்த பெருக்கத்தின் நிமித்தம், அந்த உயர்வுகளின் நிமித்தம் கர்த்தர் ஒரு கூட்டத்தை உற்பத்தமாய் திருப்புவார். கர்த்தருடைய வாசலாய் அலங்கரிக்க போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்க மாற போறீங்க. இதுவரை 7ஆம் மாசம் வரை நீங்க எப்படி இருந்தீங்க தெரியாது. இந்த பட்டணத்தில் உங்கள் அடையாளம் எப்படி இருந்தது தெரியாது. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி உன்னை கணக்கிட்டாங்க என்று தெரியாது. ஆனால் இந்த 8ஆம் மாதத்தின் முடிவுக்குள்ளால் உன் வாழ்க்கையின் அடையாளத்தை நான் மாற்றுவேன். உன் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். உன்னுடைய தரிசனங்களை நான் மாற்றுவேன். புதிய பாதைகளை நான் உங்களை பிறக்க செய்வேன். அநேக உயரங்களில் உன் கால்கள் தொடரும். அநேக புதிய வாசல்கள் திறக்கும். இதுவரை எட்டாத உயரத்தில் உன்னை உயர்த்தி நான் அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் பிறக்க போகிறது. இதுவரை உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை இதுவரை சந்தித்ததில்ல, இதுவரை செய்தியில கேட்கிறாத நிகழ்வுகளையும் கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் இணைக்க போகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடக்க போகுது சிஸ்டர். அப்படிப்பட்டதான நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்படிப்பட்டதான உயரத்தில் கர்த்தர் உங்களை வைத்து அழகு பார்க்க போகிறார். இதுவரை எட்டாத உயரங்கள், இதுவரை உன் சிந்தனையில் தோன்றாத உயரங்களை உன் கால்கள் மிதிக்கும். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உன் வாழ்க்கையில் நிறைவுகள் உண்டாகும். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயரத்துக்கு நீ செல்வாய். வேற ஸ்தலத்துல எந்த பாஸ் உனக்கு ப்ரமோஷன் தர மாட்டார் என்று சொன்னாரோ அவர் தேடி வந்து உன் கையில ப்ரமோஷன் ஆர்டரை கொடுத்து உனக்கு இன்கிரிமெண்டை தந்து உன்னை உயரத்தில் வைக்கிற கர்த்தருக்கு சாட்சியாக நீ மாற போகிறாய். உன் வியாபாரங்கள் பெருகும். ஹல்லேலூயா. இதுவரை கஷ்டத்துல என் வியாபாரம் இருந்துச்சு. எத்தனை முயற்சி எடுத்துட்டேன், எத்தனை லோன் எடுத்துட்டேன், ஒரு விஸ்தாரம் வரல, எல்லைகள் விரிவாகவில்லை என்று கண்ணீரோடு கூட இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இயேசுவின் நாமத்தினாலே உன் எல்லைகள் விரிவாகும். உன் நீ பெருகுவாய். படி போல இந்த பட்டணத்திலே உன் தொழில் பலரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கிளைகள் தேசம் எங்கும் மாறும். உன்னுடைய கீர்த்தியும் பெருமை, உன் பெயரை கீர்த்தியும் பெருமைப்படுத்துவேன். எந்த இடத்துல எந்த ஆபீஸ்ல உன்னை நம்பி உங்ககிட்ட வேலை கொடுக்கலையோ, எந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, எதற்கும் உதவ மாட்டாங்க, எதற்கும் சரியில்லாத அவங்க கைராசி இல்லாதவர்கள் என்று நீ அடையாளப்படுத்தப்பட்டாயோ, இதே பட்டணத்துல உன் அடையாளங்கள் புதிதாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த லாசரத்தை இதுவரை ஒருத்தரும் சீந்தது கிடையாது. பெத்தானியாவில் இருந்தானா இல்லையான்னு தெரியாத ஒரு நபர் இன்று திரள் ஜனங்கள் இயேசுவை காண வந்தது போல, அந்த லாசரை காண வந்தது போல உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் உன்னை, உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் நிலைமை மாறப் போகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் திரளாய் தேடி வந்து இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 14ஆம் வசனம் படிங்க. அல்லாமலோ நீயோ குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா 11 சாரி 11. பிரதான ஆசாரிகள் லாசருவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவுக்கு உங்களை கர்த்தர், இயேசுவுக்கு நீங்க சாட்சியாய் மாற போறீங்க. சொல்லுங்களேன், இயேசுவுக்கு நீங்க சாட்சியா மாற போறீங்க. அது நிமித்தம் சத்துரு உங்களை கொலை செய்வான். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஐயோ நான் அப்படியே இருந்துடுறேன், என் எல்லைக்கெல்லாம் விரிவாக வேண்டாம், நான் இயேசுவுக்கு சாட்சியா மாற வேண்டாம். இருக்கிற இந்த வேலையோடு கூட, இந்த குறைந்த சம்பளத்தோடு கூட, இந்த பிரச்சனை, இந்த நெருக்கத்தோடு கூட நான் வாழ்ந்து போயிடுறேன். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சாட்சியா மாறிட்டு கொல்லுவாங்களா? இல்ல நம்மளா கேள்வி அப்படினால. ஆனால் அவனை கொல்லும்படியாய் வகை தேடினார்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா சத்துரு எப்பவுமே சாட்சியை அவன் கொலை செய்வான். பிசாசுக்கு இயேசு அற்புதம் செஞ்சாருன்னா அந்த சாட்சியை கொல்லணும். இயேசு கேன்சர் சரி பண்ணார், பார்வை உண்டாக்கினார், யூடியூப்ல வரும்பொழுது பின்னாடி ட்ரோல் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? அது எப்படி கணக்கா இருப்பாரு, அது எப்படி காது கேட்கும், அதை எப்படி உயிரோட கூட எடுப்பு விடுவாங்க. சாட்சிகளை கொல்லுவது தான் பிசாசின் திட்டம். ஆகவே தான் லாசரை கொலை செய்யும்படியாய் சத்துருவானவன் வகை தேடிக் கொண்டிருந்தான். ஆனால் லாசருவோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் லாசருவோ அவன் இயேசுவின் பந்தியிலே அமர்ந்திருந்தான். ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு புரிந்ததோ தெரியல. இயேசுவின் பந்தியில் நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்களை ஒரு கொம்பனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் இந்த தேசத்திலே உங்களுக்கு இயேசுவின் பந்தியாய் இந்த லைன் ஆஃப் ஜூடாவை சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையோடு கூட இணைந்திருந்தால் ஒருவனும் உங்களை தொடுவதில்லை. எந்த சத்துருவின் நிழலும் உன் மீது விழுவதில்லை. எவன் உனக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் அவன் உன்னுடைய தலை முடியை கூட எடுக்க முடியாதபடி கர்த்தர் உனக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை, ஒரு விசேஷித்த அரங்கை, ஒரு விசேஷித்த மூலிகையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ விசேஷமாய் நீ பாதுகாக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. ஒருவன் உன்னை தொட முடியாது. கர்த்தர் உன்னை சாட்சியாய் மாற்றுவார். உன்னை கொலை செய்ய, உன்னுடைய சாட்சியை கெடுக்க ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். ஆனால் நீ இருக்க போகிற இடம் அது ஏதோ இந்த உலகத்தான், இந்த பட்டணத்தான் இருக்கிற இடம் அல்ல. கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த பாதுகாப்பு பெட்டகமா
என் நாமம் உனக்கு பலத்த துருகமாய் இருக்கும். நீ அதுல சுகமாய் தங்கி இருப்பாய். என் கரம் உன்னை பாதுகாக்கும். என் பந்தியில் இருக்கிறவனை ஒரு பகைவனும் தொட முடியாது என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் விசேஷமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் ஒரு பெரிய இரத்த கொடைக்குள்ளாய் மறைத்திருப்பார். கர்த்தருடைய பந்தியில் இயேசுவோடு கூட அவன் பந்தி இருந்தபடிதான் அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆனால் அவனை தொட முடியவில்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் சத்ருவின் திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கப் போவதில்லை. சத்ரு உனக்கு விரோதமாக எடுக்கிற அம்புகள் உன் மீது விழப் போவதில்லை. சத்ரு உன்னை வீழ்த்த வேண்டும் என்று சதி திட்டங்களை வைத்துக் கொண்டு உன் கால்களுக்கு கீழாய் அவன் வைத்திருக்கிற கண்ணிகளிலே இருந்து உன் கால்களை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடம் இயேசுவோடு கூட பந்தியில் இருக்கிறது. இயேசுவின் பந்தினா ஏதோ போயிட்டு மாமா கடை வேற என்ன கடை செட்டிஸ் கடையில இருந்து சாப்பிட சாப்பாடு அல்ல. இயேசுவின் பந்தியில் நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் தேவைகள் எல்லாம் அங்கு பார்த்து அந்த குறைவில்லாமல் நிறைவோடு கூட நீங்க இருப்பீங்க. அந்த பலவீனத்தோடு கூட இல்ல. இயேசுவின் பந்தி உனக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை, விசேஷித்த போஜனத்தை, விசேஷித்த நன்மைகளை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. உலகத்துல எங்க போய் இயேசுவின் பந்தி எங்க இருக்கு நீங்க போய் கூகுள் தேட வேண்டாம், யூடியூப்ல போயிட்டு ஷார்ட்ஸ் தேட வேண்டாம், டிக்டாக்ல ஏதாவது சொல்லிருக்காங்க தேட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையை இயேசுவின் பந்தியா உன்னை பாதுகாக்கிற இடமா உனக்கு அரணான ஸ்தலமாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நன்மையினால நிரப்ப போகிறார். அந்த மார்த்தாளுடைய, மரியாளுடைய, லாசருடைய வீடு பழைய அடையாளத்தோடு பழைய வாசனையோடு கூட இருந்த இடத்தை இயேசுவின் பாதத்தண்டையில் வெளியேற பெற்ற நறுமண தைலத்தை ஊற்றின பொழுது அவர் வாசனையை மாற்றி வாழ்க்கையை மாற்றி இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து செய்த அற்புதத்தை நிமித்தம் சாட்சியாக எழுப்பி அநேக ஜனங்களை இயேசுவின் பக்கமாக்கி இருக்கிறது போல இன்று அநேக சாட்சிகளை கர்த்தர் இந்த கூட்டத்திலிருந்து எழுப்ப போகிறார். அநேக அற்புதங்கள் இந்த இடத்திலிருந்து உங்கள் குடும்பங்களிலிருந்து கர்த்தர் துவக்க போகிறார். ஒரு திரள் கூட்டத்துக்கு ஆசீர்வாதமான வாசலாய் உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் தேடிக் கொண்டிருந்தவைகளை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருந்த விண்ணப்பங்களுக்கு பரலோகம் இந்த மாலை வேளையிலே பதிலளிக்க போகிறது. அந்த பலனை உன் கரத்தில் கொடுக்க போகிறது. என்ன தேவையோடு கூட மகளே நீ வந்திருந்தாலும் உன் தேவைகளை சந்திக்காமல் வல்லமையுள்ள தேவனாய் இன்று உயிர்த்தெழுந்தவராய் அற்புதம் செய்கிறவராய் அவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் பாதத்தண்டைக்கு வர வேண்டியது இயேசுவின் பாதத்தண்டைக்கு வர வேண்டும். என் வாழ்க்கையில எவைகளும் விலையேற பெற்றதல்ல. நான் விலையேற பெற்றதா எவைகளை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோனோ அவைகளை பார்க்கலாம். இயேசுவின் பாதம் எனக்கு பெரியது. இயேசுவின் பாதம் எனக்கு பெரியது. இயேசுவின் பாதம் எனக்கு போதும். அவைகளை பார்க்கும் என் பெருமைகள், என் படிப்புகள், என் பணத்தை பார்க்கலாம். இயேசுவின் பாதத்தை நான் விலையேற பெற்றதாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் நறுமண தைலத்தை ஊற்றின பொழுது வாசனை மாறினது போல என்னுடைய வாசனைகள் மாறும். பெத்தானியாவின் வாசனையை மாற்றினவர் என்னுடைய குடும்பத்தின் வாசனை மாற்றுவார், என் நிலைமையை மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அன்று பெத்தானியாவோட அற்புதம் செய்தவர், அன்று பெத்தானியாவின் வாசனை மாற்றினவர், அன்று மாத்தாள் மரியா லாசருவின் வாழ்க்கையில கிரியை செய்தவர், அவரோடு கூட தங்கினவர், அவருடைய குடும்பத்தின் நிலைமையை மாற்றினவர், அவர்களை சாட்சியாக எழுப்பினவர். அதே வைராக்கியத்தோடு கூட இந்த மலேசியா தேசத்துல இந்த பூச்சான் பகுதியில லைன் ஆஃப் ஜூடாவுடைய மேல்வீட்டு அறையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலும் அதே கிரியைகளை நான் செய்வேன் என்று வைராக்கியத்தோடு கூட மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியே இடத்துல எழுந்து நிற்போமா? நல்லா ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். என்ன தேவைகளோடு கூட நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் பூர்த்தி செய்ய போகிறார். அநேக முடங்கி போன இடத்திலிருந்து கர்த்தர் வந்து முடங்கி போன வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய சாப்டரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். பழைய சாப்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியாது. பழைய அத்தியாயம் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு தெரியாது. ஒருவேளை கவலையோடு கூட உங்க பழைய சாப்டர் இருந்திருக்கலாம். கண்ணீரின் பாதையாகவும் பழைய சாப்டர் இருந்திருக்கலாம். தோல்விகளோடு கூட பழைய சாப்டர் இருந்திருக்கலாம். வியாதியோடு கூட உங்களுடைய பழைய சாப்டர் இருந்திருக்கலாம். நஷ்டத்தோடு கூட உங்களுடைய பழைய சாப்டர் இருந்திருக்கலாம். ஏமாற்றத்தோடு கூட உங்கள் பழைய சாப்டர் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் பாதத்தண்டையில இன்று இந்த உலகத்தை பார்க்கிறோம், என் ஆஸ்தியை பார்க்கிறோம், என் நன்மைகளை பார்க்கிறோம், என்னுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், என்னுடைய வியாபாரத்தை பார்க்கிறோம், என் பெருமையை பார்க்கிறோம். இயேசுவின் பாதம் எனக்கு பெரியது என்று வைராக்கியத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து வெளியேற
பெற்றதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறதை இயேசுவின் பாதத்திலே ஊற்றும் பொழுது இந்த மாலை வேளையிலே உன் வாசனைகளை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய சூழலை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருடைய சூழல் இந்த மாலை வேளையிலே மாறப் போகிறது. புதிய சாப்டர் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கும். இனி மரணத்தின் வாசனை அல்ல, அது ஜீவனின் வாசனையாய் மாறும். வியாதியின் வாசனை அல்ல, அது ஆரோக்கியத்தின் வாசனையாய் மாறும். நஷ்டத்தின் வாசனை இல்ல, இனி லாபத்தின் வாசனையாய், தோல்வியின் வாசனை அல்ல, அது ஜெயத்தின் வாசனையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நல்ல கண்களை மூடி வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை காலம் போல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, இது வெட்கப்படுகிற நேரம் அல்ல, இது உனக்கும் ஆவியானுக்கும் உண்டான நேரம். இப்போது பரலோகம் உனக்காக திறக்கப்பட போகிறது. ஒரு புதிய அபிஷேகம் உன் மீது ஊற்றப்பட போகிறது. ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அநேகருக்கு வாசல்கள் இந்த மாலை வேளையில திறக்கப்பட போகிறது. உன் தேவைகளை உன் கரத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் இதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். என் சத்தத்துக்காக காத்திருக்காதீங்க. ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தார். எலியா ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார். அந்தி பலி செலுத்துகிற நேரம். எலியா குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வானத்தின் பலகணிகள் திறந்து பரலோகத்தின் அக்கினி விழுந்தது போல இந்த மலேசியா பட்டணத்தில் இந்த பூஜாம் பகுதியில் ஒரு நேரத்தை நாம் குறிப்பிட போகிறோம். அக்கினி விழ போகிறது. ராதா சாந்தா ராகா மாமா எதிர்பார்ப்போடு கூட நீ இருந்தா இதுவரை நீ காணாத ஒரு வல்லமை, இதுவரை நீ சந்தித்திராத ஒரு சரித்திரத்தின் நிகழ்வை நீ காண போகிறாய். பரலோகம் உனக்காய் திறக்கப்பட போகிறது.
அபிஷேகத்தை, ஒரு வல்லமை, ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். நல்ல அடிவாசம் பேசுங்க. கடைசியா 2 நிமிஷம் தான். நீ அற்புதத்தை கற்றுக்கொள்ள போறீங்க. நல்லா யாரும் பக்கத்தில் இருக்கிற பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்கிற நேரத்தில் என்னுடைய சத்தத்துக்காக காத்திருக்காதீங்க. இந்த பரலோகத்திலிருந்து ஆவியானவருடைய சத்தத்துக்கு நேர்மாறு உன் சபைகளின் இருதயங்கள் திறந்து இருக்க வேண்டாம். இப்பொழுது இன்னும் புதிய பாஷைகளை கத்த வைக்கிறார். ஏழு மாதங்களில் கண்ணீர் வடித்த காலங்கள் முடிந்தது. உன் மாதத்தின் பாதைகள் கத்தர் ஒரு ஒன்று புரிய வைக்கிறார். இனி உன் வாழ்க்கையில் தெரியாத மகிழ்ச்சியை காணுவதில்லை. ஏழு மாதங்களில் எந்த வேதனையோடு கூட இருந்தாதோ அதை நீ பேரினாலும் காணாதபடி 8ஆம் மாதத்தின் முடிவுக்குள் ஒரு பரிபூரணத்தை எலியா குறிப்பிட்ட நேரம் வந்தது. நான் பலி செலுத்துகிறேன். நான் அஞ்சு எண்ண போகிறேன். பரலோகம் இங்கு திறக்கப்பட போகிறது. எதிர்பார்ப்போடு கூட நீ வாஞ்சையோடு கூட காத்திருப்பாய். ஒரு புதிய வல்லமை நீ பெற்றுக் கொள்வாய். ஒரு புதிய அபிஷேகம் உன் மீது ஊற்றப்படும். ஒரு புதிய கிருபை உன் மீது இறங்கும். கடைசியா நல்ல 5 நபர் என்ன போகிறார். நல்ல கரங்களை தட்டி நான் 5 சொல்லும் பொழுது நீ அபிஷேகத்துக்காய் அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை சாட்சி நேரமாய் மாறப்போகிறது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்த breakthroughs இயேசுவின் நாமத்தினாலே உன் பிசினஸ்ல ஒவ்வொரு நாளும் எல்லா வியாதிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது கட்டளை கொடுக்கிறோம். எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போட்டு கட்டளை கொடுக்கிறோம். தெய்வீக ஆரோக்கிய சுகத்தை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சரீரத்தில் கொண்டு வருகிறார்.
மாற்றி பிள்ளைகளை அநேக ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுங்க. வியாபாரங்களிலே பெருகட்டும் ஆண்டவரே, செழிப்பு பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, பண வரவுகள் பெருகட்டும், பேங்க் பேலன்ஸ் பெருகுவதாக. முயற்சியை பார்க்கிறோம். என்னை தேடி வந்தார், நேரப்பட்டதை என் பாதத்தில் கொண்டு வந்தார். நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் போகிறது. 7 மாதங்களில் வடித்த கண்ணீரின் பாதைகளுக்கு இருந்து கர்த்தர் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்குள்ளாய் கொண்டு வர போகிறார். எந்த இடத்தில் கர்த்தர் உன்னை இகழ்ந்தாரோ, இவன் உனக்கு விரோதமாய் தூஷித்தாரோ, அவர்கள் முன்பாகவே கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி 8ஆம் மாதத்தின் முடிவுக்குள்ளாய் கர்த்தர் உன் தலையை மேலால் அபிஷேகம் பண்ணி உன் வாழ்க்கையில் நாமங்களை வெளிப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். தலைமுறை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 8ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாள் பூச்சாம் பகுதிகளை வீட்டாளைகளை மழையில் மாற்றியோம். மகிமையான தேவ நாமத்தை உயர்த்தி உங்கள் வார்த்தை கேட்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. உடைய வலிமையான கிரியைகளை எங்கள் மத்தியிலே நீ நிலைநாட்டுவதற்காக உமக்கு நன்றி. எந்த தேவைகளோடு கூட உடைய பள்ளிகள் உடைய சமூகத்தை தேடி வந்திருந்தார். இந்த மாதங்களில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக பரிபூர்ணப்படுத்தினோம்மா. எல்லா தடைகளையும் கர்த்தரை உடைத்து போடுவீர்கள். எல்லா நெருக்கடியில் இருந்து கர்த்தர் விசாலமான இடங்களை கர்த்தரை கொடுப்பீர்கள். தேடினாலும் குறைகள் காணாதபடி நிறைவுனால அடவரை அவர்களுக்கு விசாலமான இடங்களில் வைக்கப்பட்டாய். ஆசீர்வாதமான இருக்கிற இடங்கள், வியாபார ஸ்தலங்கள், வேலை ஸ்தலங்களில் அந்த எல்லைகள் விரிவாகட்டும் என்று நாம் சொல்லிக்கிறோம். அந்த ஒவ்வொரு மீதும் ஆசீர்வதிக்க தேவைகளை சந்தித்தோம். லைன் ஆஃப் ஜூடாவுக்காக தரிசனத்துக்காக உமக்கு நன்றி. மலேசிய தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரே ஒரு கலங்கரை விளக்கமாய் இந்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவதாசருக்காக சிங்கமவர்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. தலைமுறையாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரசாபப்படுத்தி தேவனின் தளபதியாக இந்த தேசத்தில் கர்த்தரை எழுப்பி ஒரு அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசியாய் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனங்கள் மத்தியில் கர்த்தருடைய கரம் அவரை பலப்படுத்தினதற்காக, மீண்டும் சாட்சிய ஜீவனோடு கூட எங்கள் மத்தியில் புதிய பலத்தோடு கூட கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. அவரை கொண்டு இன்னும் அநேக கிளைகள் இந்த பட்டணங்களில், இந்த தேசங்களில் எழும்பட்டும். அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேசங்களை கடந்து, கண்டங்களை கடந்து கால் மிதிக்கிற தேசத்தில் எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தை ஆசீர்வதித்தரும், தேவைகளை சந்தித்தரும். குடும்பத்திற்காக உமக்கு நன்றி. ஆர்டிஸ்டுக்காக பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன் பிறந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒன்று சேர்ந்து உடைய ஒரு நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.